வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது தமிழ் புத்தாண்டு, பரபாவ தமிழ் புத்தாண்டு, இதை பற்றின ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க சார். பரபாவ வருஷம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ராஜா பார்த்தா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன் வராங்க. ஓகே, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, குரு பகவான்லாம் வர்றதுனால நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் மாறும். எந்த கவர்மெண்ட்னு கேட்கக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் வருது. எந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. கண்டிப்பாக மெயினாக டேக்ஸ் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சந்திரன்லாம் இருக்கிறதுனால நிறைய மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை எப்படின்னா நார்த் இந்தியா, இப்போ பீகார், உத்தரகாண்ட் பக்கம் பயங்கரமான மழை வரும், ரொம்ப வெள்ளம், நிலச்சரிவுகள் ஜாஸ்தியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் கனமழை இருக்கும். பல மோஸ்ட் ஆஃப் த தண்ணீர் வந்து கடலோட சேர்ந்துடுற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம சேமிக்க முடியாத அளவுக்கு மழை வந்து கடல்ல நீர்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பணம் நிறைய விஷயத்துல விரயமாகும்னு சொல்லியிருக்காங்க. செலவாகும். மக்களுடைய பணம்னா என்ன, கவர்மெண்ட் மூலியமா செலவாகும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப அதிக மழை வந்ததுன்னா எவ்வளவோ சேதாரங்களாகும். கண்டிப்பாக இது எல்லாமே இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்கம் வந்து இப்போ நம்ம இது வந்து தமிழ் வருஷ பரப்பு, இதுதான் ஆக்சுவலாக நம்ம வருஷ பரப்பு. கண்டிப்பாக அந்த காலத்தில் ராஜாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மந்திரி சபையில் ஜோதிடர் இருப்பாங்க, எடுத்து ஓகே இது நடக்க போதா, அப்போ எந்தெந்த விஷயத்தில் நான் செலவிடணும், எங்கெங்கே ஆள் அதிகமாக போடணுன்றதை பார்த்து போடுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பார்த்து பிடபிள்யூடியில் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அந்த மழை நீர் சேகரிப்புக்கு என்னென்ன பண்ணணும்னு பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த செலவினங்களை குறைக்கலாம், தாக்கத்தை குறைக்கலாம். இது ஒன்று. இன்னும் நாடு முழுக்க சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அண்டை நாட்டோட நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, இது பார்க்கலாம். அண்டை நாடுகளில் ரொம்ப பிரச்சனை வரும். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது ஏற்கனவே போர்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, உணவு பற்றாக்குறை வரும்ன்றாங்க. உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து விளைவிக்க முடியாத நிலைமையில் உணவு இருக்கும், ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கஷ்டமாயிடும். சப்ளை செயின் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்கே கப்பல்கள், ஃப்ளைட்டு, ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் அங்கங்கே தேக்கமாயிடும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ போக்குவரத்து கஷ்டமாயிடும். அதனால உணவு தட்டுப்பாடு வரும். அதனால அதோட விலை ஏற்றம் அதிகமாகும். கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அதிகமாகும். அதனால உணவோட விலை ஏற்றமாகும். ஸோ இதெல்லாம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் வருது. இதெல்லாம் வருது சார். இப்போ நான் என்ன பண்ணணும், அது இப்போ கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். காசை பத்திரமா பார்த்துக்கணும். அதாவது தேவையில்லாத எதுலேயும் செலவு பண்ணாமல் காசை எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவும் கஷ்டம். இது நமக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக வர கஷ்டம். அப்போ நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். இது ஒன்று. உணவை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த உணவு இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து டைலாக் இல்லை, இதுதான் நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கிறது. இன்னும் போகிற காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உணவு எவ்வளவு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் நல்ல வருடமாக இருக்கும். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எவ்வளவு கடவுள் வழிபாட்டில் இறங்குறோமோ அவ்வளவோ வாழ்க்கையில் நல்லா முன்னேறும். இப்போ ஒவ்வொரு கிரக நகர்வுகளும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. சரிங்க சார். கடகராசி இந்த வருஷத்தோட பொது பலன். கடகராசிக்கு சூப்பராக இருக்குது சார். ஏன்னா ஜாக்பாட் ராசிக்கு அவங்களும் ஒருத்தர், ஏன்னா குரு பகவான் அவங்க வீட்டு உள்ளே வந்துட்டார். கடகராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அது இந்த வருஷம் எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. மெயினாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அவங்க எதனா பண்ணோன்னா ஒரு டிசம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா டிசம்பர் மாதம் கேது பகவான் அவங்க வீட்டுள்ள வந்துடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்கும் டைமு. அதனால் டிசம்பருக்குள்ளே முக்கியமான விஷயங்கள் பண்ண அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பொதுவாக இந்த தமிழ் வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆமாம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடகராசி. வந்து சொல்ல முடியாத கஷ்டம். 2018 அடி மேலே அடி. அதுலேயும் வந்து 23க்கு அப்புறம் அவங்கள பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இப்போ வந்து வேலையும் தொழிலும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு? வேலையும் தொழிலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதுவும் வேலையில் இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. ஏன்னா இதுவும் அரசு ராசி, கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, பால் சம்மந்தமான தொழில்களில் இருப்பாங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த தொழிலில் இருப்பாங்க. வேலை வந்து சூப்பராக இருக்குது. இதுலேயும் யாராவது வெளிநாடுலாம் போகணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா
தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை அவங்களுடைய பிஸ்னஸை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும், இல்லை வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள், இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சைனாலேருந்துலாம் பொருள் கொண்டு வந்து இங்கே வித்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணோம்னாலும் அதுவும் வேலை முன்னேற்றமும் நல்லாயிருக்கு, ப்ரமோஷனுக்கோ சேலரி ஹைக்கோ நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனனாலும் அதுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சிறப்பு தான். ஏன்னா வேலை தொழில் நிறைய பாதிச்சிருக்கு வரைக்கும். இப்போ வந்து வேலை மாற்றலாமா இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்லாம் ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனா பண்ணலாமா? ஆமாம், தாராளமாக பண்ணலாம் சார். அவங்க டிசம்பருக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் நல்லது. அப்போ டிசம்பருக்கு முன்னாடி பிள்ளைய சொல்லி போட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சூப்பராக. டிசம்பருக்கு முன்னாடி? டிசம்பர்னாக்கா ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி. ராகு கேது பயிற்சி முன்னாடி ஆரம்பிச்சு, ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுன்றீங்க. அதுக்கப்புறம் கேது பவன் உள்ளே வந்துட்டாருன்னா டிஸ்டர்ப் பண்ணாது, இவங்களே குழப்பிப்பாங்க. ஏற்கனவே கடகம் வந்து ரொம்ப குழப்பிப்பாங்க, மனக்காரகன். திடீர்னு ஒரு டைம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு ஒரு டைம் ரொம்ப சுகமா இருப்பாங்க. கேது பகவான் உள்ள வந்தாருன்னா ரொம்ப குழப்பிப்பாங்க. அதனால அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உடல்நிலையும் கடன் பிரச்சனை. ஏன்னா சார் உடல்நல அப்படின்னாக்கா ரொம்ப பேருக்கு பாதிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ஒன்று இவங்க வீட்டில் இல்லைனா, இவங்களுக்கு இல்லைனா கூட இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு அது இதுன்னு ஏதோ ஒன்று வச்சிருக்கு. அது ஒன்று. கடன் பிரச்சனையும் தொழில் ரீதியாக நிறைய கடன், அதெல்லாம் இப்போது தீருமா? நோய் நொடி பிரச்சனைகள் குறையுமா? ஆமாம், சரி. இப்போ இவங்க 6ஆம் வீட்டையும் இப்போ சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு சார். போன வருஷம்லாம் கொஞ்சம் கடன் கொஞ்சம் கிளியராக இருக்கும், உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் போன வருஷம் சரியாக இருக்கும். இந்த வருஷமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இதில் குரு பார்வை இந்த ஜூன் 2க்கு மேலே ஷிஃப்ட் ஆகிடும், மகரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். உடல்நிலையை இவங்க பத்திரமா பார்த்துக்கணும். உடல்நிலைனா முக்கியம் என்ன, இவங்களுக்கு வந்து இந்த ப்ரீத்திங் இஷ்யூ, ஆஸ்துமா ரிலேட்டட் இஷ்யூ. இவங்களுக்கு வந்து ஆடி மாதத்துல கோல்டு பிடிக்கும். கோல்டு மார்கழி மாதம் கோல்டு வந்துருச்சுன்னா சீக்கிரம் போகாது. இந்த நீர் சம்பந்தமான நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ அதுக்கேற்ற உணவு சாப்பிடணும். இவங்களுக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் குல்ஃபி சாப்பிடணும்னு ஆசை வரும். அந்த ஆசை வந்ததுன்னா சாப்பிடாம இருக்கணும். கொஞ்சம் அந்த உடம்பு கோல்டு ஆகிற விஷயங்கள் சாப்பிடாம ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப சூப்பர். அதான் உணவு கட்டுப்பாடு வேணும். கடனும் அதே மாதிரி தான். இவங்க வந்து பணம் இருக்கும் இவங்க கையில். அதுவும் இப்போ குரு பகவான்லாம் உள்ள வரதுனால பணம் இருக்கும். இப்போ 12லாம் குரு பகவான். போன வருஷம்லாம் ஃபுல்லாக இவங்களை சுற்றி ஒரே நல்ல விஷயம் ஃபங்க்ஷனாக நடந்திருக்கும். சொல்லுவாங்க ஊரில் கல்யாணம் மாரில் சந்திரம்னுவாங்க. கடகத்துக்கு தான் அந்த சொந்தக்கார கல்யாணம், இந்த சொந்தக்கார. எங்கள் வீட்லேயே ஒரு கடகம் இருக்காங்க, வாரம் எங்கன்னா கல்யாணம், அந்த சொந்த கல்யாணம். இந்த அவங்களாம் நம்மகிட்ட மொய் கூட வைக்கலை, இவங்க எடுத்துகிட்டு ஓடுவாங்க. என்னன்னா அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால பணம் பயங்கரமாக செலவாகும். ஏன்னா அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, எடுத்துகிட்டு போய் மொய் வச்சுட்டு இருந்தோம், பிரசன் வாங்கிட்டு இருந்தோம்னா காசு இதுவாகிடும். அதில் தான் கடன் சேரும். கண்டிப்பாக கடனை யாருன்னா ஒருத்தர் அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான்ட்டு கேட்டாங்கன்னா டக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமாயிடும். அதான் கொடுத்தா வராது, வாங்கினா கொடுக்க முடியாது. அதனால கடன் யாருக்கும் இவங்க கடன் வாங்குறத விட யாருக்கும் கொடுக்காம இருந்தால் நல்லது. அது உண்மைதான். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த முதலீடு இப்போ பிஸ்னஸ்லேருந்து ஒரு வருமானம் வருது, இல்லை வேலையிலேருந்து ஒரு வருமானம் வருது. அது முதலீடு எதில் பண்ணலாம்? முதல்ல இவங்களுக்கு முதலீட்டுக்கு டைம் சூப்பராக இருக்குது. இவங்களுக்கு எதுனா, ஏன்னா இவங்க வந்து பெண் ராசி. இவங்களுக்கு வந்து இந்த வீடு வாங்கணும், நகை வாங்கணும், குடும்பத்துக்காக வாங்கணுன்ற ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு. அதனால் தாராளமாக இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நகையோ வீடோ வண்டி வாங்கணுமோ எதுவாக இருந்தாலும் சூப்பர். எதில் பண்ணணுன்றது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லலாம். எந்த கட்டம் நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான டைம் நல்லா இருக்கு. ஆமாம். இவங்களோட கேரக்டர் மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா உங்களோட நான் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். இந்த கேரக்டர்லாம் சூப்பராக பேசுவீங்க நீங்கள். கேரக்டர் வந்து ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நம்ம வந்து வீட்டில் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், எல்லாரும் ஜாலியாக இருப்போம். ஒரு கேரக்டர் மட்டும் வீட்டில் கம்முன்னு சோகமாக காண்றோம். ஏமா சோகமாக்குன்னு தெரியல. கூட வந்து எங்கள் கூட பேசி என்னத்தை பேசினா கடகம் இது. அப்படியே இன்னொரு அதே கேரக்டர் நீங்கள் இன்னொரு நாள் போல ஒரு சாவு வீடு இருக்கும், எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க, அவங்க இறந்தவரை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு கேரக்டரோட டீ சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஏன் சிரிக்கிற, அங்கே அழுதுட்டு இல்லை, எல்லாரும் அவங்க மனசால சுத்தம். அவங்க வந்து நான் எல்லா சொந்தக்காரையும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன், அந்த சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்கேன்னு. இது வந்து இழவு விடுமா, அப்படி பேசக்கூடாதுன்னா எல்லாரும் பார்க்குற சந்தோஷம்னுவாங்க. அவங்களுக்கே ஏன் சோகமாக இருக்கணும்னு தெரியாது, அவங்களுக்கு திடீர்னு ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னு தெரியாது. அதாவது நிலா மாதிரிங்க. நிலா 15 நாள் வளர்ந்துக்கிட்டே போகும், 15 நாள் தேஞ்சிட்டே வரும். இவங்களும் அதே மாதிரி தான். கொஞ்ச நாள் சோகமாகவே இருப்பாங்க, கொஞ்ச நாள் சந்தோஷமாகவே இருப்பாங்க. அது கேரக்டர் எங்கன்னா, ஏன் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், ஜோதிடம் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஆளை நம்ம உத்து கவனித்தாலே அவங்கள பற்றி புரிஞ்சுக்கலாம்.
சில கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை பற்றி நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்னென்னா நீங்கள் எப்போ சோகமாக இருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். மாதத்தில் ஒரு 10 நாள் இவர் டல்லாக இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு எமோஷனலாக பேசி காசை வாங்கிட்டு போயிடுவாங்க, ஏமாற்றிடுவாங்க. அதனால் எப்போவுமே அந்த எமோஷனல் இருக்கணும். இதுக்கு நம்ம நிறைய இந்த பரிகாரங்கள்லாம் நிறைய சொல்லுவேன். அச்சத்தை வச்சுக்கணும். இவங்கெல்லாம் கையில் வந்து எப்பயுமே அச்சத்தை வச்சுக்கணும். அது எப்படி வச்சுக்கணுன்றது வந்து ஒரு ஜாதகங்கள் பார்த்து அது எப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஜென்ரலாக இவங்க அச்சத்தை கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மைண்டு ஸ்டெபிலிட்டின்றது எப்போவுமே இருக்கும். அது கடகத்துக்கு ரொம்ப தேவை. பரிகாரமாக இதை தான் சொல்கிறீங்களா? இதில் பரிகாரங்கள் இது ஒரு டிப்ஸாக நம்ம நேர்களுக்கு சொன்னேன். இதை தவிர்த்து கடவுள் பரிகாரம்னா இவங்க வந்து அம்பாள் பரிகாரம் ரொம்ப நல்லது. அதுவும் ராணி மாதிரி இருக்க அம்பாளை வழிபடணும். லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி அம்மன்களை நல்ல அலங்கார கோலத்தில், அதுவும் திங்கக்கிழமை வலதுபிறை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடு பண்ண நல்லது. வர மக்களுக்கு நீர் ஆகாரம் தான் அன்னதானமாக கொடுக்கறது நல்லது. அதை மோராவோ இளநீராவோ கொடுக்க இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஓகே, நன்றி.